நன்றாக இந்த எல்லா வகுப்புகளையும் கவனித்தால் எமக்கு புரியும். இன்று முஸ்லிம்களில் பலர் எண்ணிக்கொண்டிருப்பதை போல தொழுகை மட்டும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு செயல் கிடையாது. ஜகாத்தை ஒருவர் கொடுப்பதால் மட்டும் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்பது கிடையாது. ஹஜ்ஜை ஒருவர் செய்வதால் மட்டும் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று கிடையாது. எதையெல்லாம் நாம் மிகப்பெரிய அமல்களாக இந்த பூமியில் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ இந்த அமல்களால் மட்டும்தான் ஒரு முஸ்லிம் சொர்க்கம் நுழைய முடியும் என்பது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியுடைய இந்த இஸ்லாமிய ஷரியத்துடைய அமைப்பை இரண்டாக அல்லாஹ் பிரிக்கிறான். ஒன்று தனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமைகள் என்று. இரண்டாவது அல்லாஹ் பிரிக்கிறான் படைப்புகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு மனிதன் இந்த இரண்டு கடமையிலும் சீரானால்தான் அவனுடைய பாதை சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படும் என்பதுதான் இந்த இஹ்சானுடைய வகுப்பில் நாம் படித்த பாடம். அல்லாஹ்வுடைய தூதர்